டிஆர்பி எக்ஸாம்க்குரிய சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் செகண்ட் டாபிக் பார்க்குறோம். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கூட்டுறவு முன்னேற்றத்தின் முன்னோடிகள். கூட்டுறவு முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பயோனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியான்னு எடுத்துக்கலாமல் நமக்கு தமிழ்நாட்டில் 7 பேரையும் அயல் நாடுகளில் 6 பேர் பற்றியும் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடி தியாகராஜ செட்டியார். இவர் சென்னையை சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1852 1925 வரை. இவர் 6 மொழிகளில் புலமை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், லத்தீன், உருது இந்த 6 மொழிகளில் புலமை பெற்றவர். கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். இவர் சென்னை நகராட்சியின் தந்தை என போற்றப்படுவார். சென்னை டி நகருக்கு தியாகராயனருக்கு இவர் பேர் தான் வச்சுருக்காங்க. அடுத்து பிஎஸ் குமாரசாமி ராஜா. இவர் ராஜபாளையத்தை சேர்ந்தவர். 1898 முதல் 1957 வரை இவர் வாழ்ந்த காலங்கள். இவர் ராஜபாளையம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் விவசாய அமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணத்தோட முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முதல் இருந்தவர். அடுத்து ஒடிசாவில் கவர்னராக பதவி வகித்தார். இவர் ராஜபாளையத்தில் பூபதி ராஜா கூட்டுறவு நகர வங்கி இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பூபதி ராஜா கூட்டுறவு நகர வங்கி இவரால் உருவாக்கப்பட்டது. யாரால்? பிஎஸ் குமாரசாமி ராஜா அவர்களால் பூபதி ராஜா கூட்டுறவு நகர வங்கி உருவாக்கப்பட்டது. இவர் சொந்த இடத்தை தானமாக வழங்கி அந்த இடத்துல தான் இந்த பூபதி ராஜா கூட்டுறவு நகர வங்கி இன்று வரை செயல்பட்டுருக்கு. மேலும் ஒரு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ராஜபாளையத்திலையும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஊரக வளர்ச்சி வங்கி, ராமநாதபுரத்தில் மொத்த விற்பனை கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்கையோட இவரோட பங்கு நிறையா இருக்குது. இவர் ராஜபாளையத்தின் தந்தை என போற்றப்படுவார். விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இவர் பேரை தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் பி நடேசன். இவர் சேலம் சேர்ந்தவர். இவர் மருத்துவர். இவர் வாழ்ந்த காலம் 1902 முதல் 1974 வரை. இவர் மருத்துவராக இருந்தாலும் கூட்டுறவில் அதிக நாட்டம் பெற்றிருக்காரு. சென்னையில் உள்ள கூட்டுறவு பயிற்சி மையத்துக்கு டாக்டர் நடேசன் அவர்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. இவர் கூட்டுறவு கொள்கையில் மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்காக கோஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின். தமிழ்நாட்டில் கூட்டுறவு கொள்கைகளை மக்களிடம் சென்று கொள்வதற்காக கோஆப்ரேஷன் என்ற ஒரு இதழை தமிழில் ஆங்கிலையும் வெளியிட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினாக வரும். சென்னை தீவுத்திடரில் கூட்டுறவு ஒன்றியத்திற்காக கட்டடம் ஒன்றை தொடங்கினார். அப்புறம் இதுவும் முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இவர் பெரம்பலூரில் அருந்ததியர் மக்களுக்காக தோல் பதனிடும் கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி அதோட தலைவராகவும் இருந்தார். இதுவும் கொஸ்டின். சென்னையில் உள்ள கூட்டுறவு பயிற்சி கல்லூரிக்கு ஐயா நடேசன் பேர் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேஜில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஏ நாச்சியப்பா கவுண்டர். இவர் சேலத்துக்காரர். 1904 முதல் 1951 வரை இவர் வாழ்ந்த காலம். இவர் சேலம் கொங்கனாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொங்கனாபுரம் கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருந்தார். சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியையும் திருச்செங்கோடு என்ற இடத்தில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தையும் துவங்கி வைத்தவர். அந்த சங்கம் இன்று வரை தமிழ்நாட்டில் மிக சிறந்த சங்கமாக செயல்பட்டு வருது. சேலத்தில் உள்ள கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயரை வச்சுருக்காங்க. சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்துக்கு கேஏ நாச்சியப்பா கவுண்டர். இது 1 மார்க் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எம்பி நாச்சிமுத்து. இவர் சென்னிமலையை சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1914 முதல் 1987 வரை. இவர் கைத்தறி காவலர் அப்படின்ற பட்டம் பெற்றவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கொஸ்டின். கைத்தறி காவலர் அப்படின்னு பட்டம் பெற்றவங்க. இவர் சென்னிமலையில் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தை அமைத்தார். நெசவாளர்களுக்கு சுமார் 400 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெசவாளர் சங்க நிதியிலிருந்து ஆரம்ப பள்ளி தொடங்கினார். அப்புறம் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்றையும் உருவாக்கி செயல்படுத்தினார். இன்றும் அந்த நாச்சியப்பா முத்து அவர்களின் தொழிற்பயிற்சி மையம் பொறியியல் கல்லூரியாக சென்னிமலையில் செயல்பட்டு வருகிறது. அடுத்து பிஎஸ் ராஜகோபாலன் நாயுடு அவர்கள் வேலூரை சேர்ந்தவர். இவர் தேசிய அளவிலான விற்பனை நிலையத்தை ஆரம்பித்தார். வட ஆற்காடு மத்திய கூட்டுறவு முன்னேற்றத்திற்காக இவர் அதிக பங்கேற்பு கொண்டுள்ளார். இவர் சிறந்த கூட்டுறவாளர் என்ற பெயர் இன்று வரை இவருக்கு இருக்குது. அடுத்து கேஏ சுப்பிரமணிய கவுண்டர். இவரும் சேலத்தை சேர்ந்தவர். 1921 to 82 இவர் வாழ்ந்த காலம். சேலத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி, பண்டகச்சாலை மற்றும் பயிற்சி நிலை ஆகியவற்றில் இவரோட பங்கு அதிகமாக இருந்தது. கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆகியவற்றை அமைத்து செயல்பட்டார். இதுவரை 7 பேருமேவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கூட்டுறவு முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட முன்னோடிகள். அடுத்து வெளிநாட்டு கூட்டுறவு முன்னேற்றத்தின் முன்னோடிகள். ராக்டெயில் முன்னோடிகள்னு சொல்லுவாங்க. ராக்டெயில் முன்னோடிகள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். இவங்க மூலமாக தான் நெசவாளர் குழு 1844 நெசவாளர் குழு மூலமாக இவங்க ஒரு கூட்டுறவை உருவாக்குனாங்க இங்கிலாண்டில். நெக்ஸ்ட் ராபர்ட் ஓவன்.
நவீன கூட்டுறவு இயக்கத்தின் நிறுவனராக கருதப்படுவார். தொழிலாளர் உரிமை மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்காக இவர் வாதிட்டவர். இப்போ இந்த வெளிநாட்டு கூட்டுறவு முன்னோடிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட இன்ட்ரோ மாத்திரம் பார்ப்போம். அப்புறம் நம்ம சிலபஸில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களை பற்றின எலாபரேட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், வில்லியம் கிங். இவரும் கூட்டுறவு என்ற தனது வெளியீட்டின் மூலம் கூட்டுறவு சித்தாந்தத்தை ஊக்குவித்தல் முக்கிய பங்கு வகித்தார். HFW ரைஃபிஷன் மற்றும் HF ஃப்ரான்ஸ் ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் விவசாயம் மற்றும் தொழிலாளர்களுக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களை உருவாக்கின ஜெர்மன் முன்னோடிகள். இவங்களை பற்றியெல்லாம் நம்ம இவங்க கண்ட்ரியிலேருந்து நமக்கு கூட்டுறவு எப்படி செயல்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதை பார்க்கும்போது இவங்களை எலாபரேட்டாக பார்க்கலாம். இவரும் ஒரு கூட்டுறவு முன்னோடி. சார்லஸ் ஃபோரியர். இவர் பிரெஞ்சு சமூக கோட்பாளர். இவர் மக்களுக்காக ஒரு மறுகட்டமைப்பு வேணும், விவசாய சமூகமாக மாற்றணும், கூட்டுறவு விவசாய சமூகமாக மாற்றணும்னு சொல்லி பாடுபட்டவரில் இவர் முக்கியமானவர். முதலாளித்துவம் இல்லாமல் செல்வத்தை சமமாக பிரித்து விநியோகம் பண்ணணும் அப்படின்னு அது மூலமாக முன்னேற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் தான் இந்த சார்லஸ் ஃபோரியர். இவரை பற்றியும் நம்ம பிரான்ஸ் கூட்டுறவை பற்றி பார்க்க எலாபரேட்டாக பார்க்கலாம்.